ஹலோ காய்ஸ், நான் அன்னைக்கு ஆரல்வாய்மொழியில் பாலசுப்ரமணியன் அதாவது முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து மலைக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளால நம்ம நடக்கிற மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங் இந்த இங்கே தான் இப்போ போக போகிறோம். கோயிலுக்கு பேர் என்னன்னா அபாயம் காத்த பாலசுப்ரமணியன் திருக்கோயில், அதாவது சக்கரகிரி தென்பழனி சித்தகிரி ஆலயம், ஆரல்வாய்மொழி. இதனோட நுழைவாயில தான் இருக்கிறோம். இனி உள்ளே போகணும். எவ்வளோ நேரம் நம்ம நடந்து போகிறோன்னே தெரியலை. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ். ஹலோ காய்ஸ், நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கம்பி வேலிகள் போட்டு விட்ருக்காங்க. ஸ்ட்ராங்காட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்தில் வந்துடலான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்படி இல்லை, குறைஞ்ச ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எதாவது ஆகும். இது தவிர இங்கே நீட்டாக கல்லெல்லாம் வச்சு விட்ருக்காங்க. மேலே அரச மரம் நிற்குது. வேறு பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்குது. அந்த சைடில் பாருங்கள், ஒரு மலைகள் இதை அடைச்சது மாரி அந்த சைடு அப்படியே ஒரு அமைப்பு இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம், மூவ் ஆகும். கோயில் நட திறந்துருக்கான்னு தெரியலை. இது பார்த்தீங்கன்னா டோட்டல் டாப் வியூ ஆகும். பார்க்க ஒரு பிரம்மாண்டமாட்டு இருக்குது பாருங்க. அடிப்படையான அமைப்பு. இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா ஆனால் கோயில் பார்க்க சிம்பிளாட்டு தான் இருக்குது. ஆனால் மேலேயும் ஸ்டெப்பு இருக்குது. இதுதான் அடிவாரம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமாட்டு இருக்குது. இங்கே விநாயகர் கோயில் இருக்குது. ஆனால் இது வந்து கோயில் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் டாப்பில் போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே கம்பி வேலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த அமைப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாட்டு தான் இருக்குது. நீங்கள் நேரில் எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பிள்ளையார் இருக்குதுன்னு தெரியும். மழை காலங்களில் இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு அமேசிங் பிளேஸாக இருக்கும். பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இது தவிர நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்திருக்கீங்களான்னு பாருங்கள். இது தவிர இங்கே கோயிலில் இருக்காம இல்லை, மேலே போக வேண்டியிருக்கு. ஓகே, நம்ம மேலே போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னா தான் கோயில் இருக்குது. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அருமையான நீர், அந்த மழையிலால தேங்கி கிடக்கிற ஒரு நீர். இது திடீர்னு வத்தாது. உங்களுக்கு டாப்பையே பாருங்கள், பார்க்க ஒரு பிரம்மாண்டமாட்டு இருக்குது. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாயிட்ருக்கு. ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸ் கூட. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். ஆனால் டாப்பில் போனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்களையும் இப்படி தான். ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். டாப்பில் போயிட்டோன்னா அது வேற லெவலில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கோயில் டாப்பு வந்துட்டு பக்கத்தில் போய் முருகரை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு கிளைமேட்டு. கொஞ்சம் நல்ல மழையும் சாரலாட்டு இருந்தேன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல வெயிலாட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா டாப்பு பயங்கரமாட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிளேஸை சத்தியமாக பார்த்துருக்கவே முடியாது.
இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயும் பிள்ளையார் கோயில் தான் பார்த்தோம். இங்கேயும் பிள்ளையார் கோயில் தான் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஹைவே ஆனால் தெரியுது, மலை பக்கத்தோடையே அந்த ஹைவே வருது. நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். ஒரு அடிப்படையான ஒரு கிளைமேட்டு, சுத்தமான காற்று. இங்கே பாருங்கள், வேற லெவலில் இருக்குது எல்லாமே. நீங்கள் சத்தியமாட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே ஓகே கைஸ்.